நீங்கள் தமிழை வளர்த்தவர்கள் தானே திராவிட இயக்கம். நான் இன்றல்ல, கருணாநிதி இருக்கிற பொழுது, நான் என் இளமையில் 20-25 வயதிலேயே கருணாநிதிக்கு திறந்த மடல் எழுதியவன் நான், கருணாநிதிக்கு அனுப்பியவன் நான். நான் அதிலேயே தெளிவாக எழுதியிருக்கிறேன், தமிழை நீங்கள் வளர்க்கவில்லை, தமிழால் நீங்கள் வளர்ந்தீர்கள். நாராய் நாராய் செங்கால் நாராய் நீயும் நின் மனையும் தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் எம்மூர் சத்தி முற்ற வாவியுள் தங்கி பேழையுள் கிடக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனுமே. முழு பாட்டை நான் சொல்லவில்லை. அந்த அப்படி வறுமையில் வாடி வாடி தமிழை வளர்த்தது கூட்டம் வேற. அவர்கள் வளர்த்து வைத்த தமிழை சொல்லி சொல்லி பிழைக்கின்ற கூட்டம் வேற. நான் கேட்கிறேன், தமிழ் இலக்கியத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு ஆய்வு செய்வோமா? தமிழுக்கு புதிய உயிரும் உருவமும் உள்ளடக்கமும் கொடுத்த முதல் கவிஞன் யார்? பாரதியை விட்டால் வேறு எவனை உங்களால் சொல்ல முடியும்? கேடு தட்டி போன பாதையிலேயே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த இலக்கியத்திற்கு புதிய உருவம், புதிய உள்ளடக்கம், புதிய உத்தி, புதிய மொழி, புத்துயிர் கொடுத்தவன் பாரதி இல்லையா? அதுபோல உங்களில் யாரையாவது சொல்ல முடியுமா? பாரதியை ஏற்றுக்கொண்டு கனகசுப்புரத்தினம் பாரதி தாசனானார். தாசன் என்றால் அடிமை. நான் பாரதிக்கு அடிமை என்றான். திராவிடர் கழகத்திலே இருந்த பட்டுக்கோட்டை அழகிரியிலிருந்து அன்பழகன் வரையில் திராவிட இயக்கத்தில் ஈடுபடுத்திக் கொண்ட நீங்கள் தாசன் என்று பெயர் வைத்துக் கொள்வது நியாயமா என்று கேட்டார்கள். நான் அப்படித்தான் வைத்துக் கொள்வேன். பிராமணர்களுக்கு எதிராக வசைபாடுவதற்கென்றே குறிஞ்சி திட்டு என்று ஒரு காப்பியத்தை கொடுத்து விட்டு போன அந்த மனிதன் வாழ்நாள் முழுவதும் பாரதியார் என்று பெயர் சொல்லி அழைத்ததில்லை. எந்த இடத்தில் பேசினாலும், எந்த மேடையில் பேசினாலும் ஐயர் என்றுதான் சொல்லுவார். ஐயர் சொன்னார், ஐயர் செய்தார் என்று பேசுவார். புதிய உருவத்தை கொடுத்தது யார்? புதிய உள்ளடக்கத்தை தந்தது யார்? பாரதி என்ற பிராமணன் தான். செம்மொழி மாநாடு நடத்தினீர்கள். உயர்தனி செம்மொழி என்கிற அந்த சொற்றொடரையே முதலில் கொண்டு வந்து இந்த தமிழ் இலக்கிய உலகத்தில் சேர்த்த ஆள் யார் தெரியுமா? இது உதயநிதிக்கு தெரியுமா? இல்லை ஸ்டாலினுக்கு தெரியுமா? அவருக்கு பின்னாலே பரிவாரமாக சுற்றி சூழக்கூடிய மனிதர்களுக்கு தெரியுமா? மாசுவுக்கு தெரியுமா? அறநிலையத்துறைக்கென்றே வானத்திலே இருந்து அவதாரம் எடுத்து வந்து சேர்ந்திருக்கிறாரே ஒரு மனிதர், அவர்களெல்லாம் இவையெல்லாம் இவர்களுக்கு தெரியுமா? இவர்களெல்லாம் தெரியுமா? அதனால்தான் நான் ஒரு நேர்காணலில் கூட சொன்னேன், இவர்கள் எல்லாம் அரியாசனத்தில். ஏன் காரணம்? அரியாசனம். எவனுக்கு எந்த திறமை இருக்கிறது, எவனை எங்கே வைக்க வேண்டும் என்று அரியாசனம் இருக்கிற வரையில் இந்த அரியாசனம் இவர்களுக்கு போய் சேருவதுதான். வீகோ சூரியநாராயண சாஸ்திரியார் 33 வயதில் கண்மூடி விட்டான் ஐயா அவன். அந்த சூரியநாராயண சாஸ்திரி தான் வடமொழி கலக்காமலேயே தனித்தமிழில் எழுதவும் பேசவும் முயன்ற பிதாமகன். அந்த மனிதன் தான் சூரியநாராயண சாஸ்திரி என்பதை பரிதி மார் கலைஞன் என்று பெயரை மாற்றிக்கொண்டார். சூரியன் என்றால் பரிதி, நாராயணன் என்றால் திருமால் மால், புரிகிறதா? சாஸ்திரி என்றால் கலைஞன், பரிதி மார் கலைஞன். அவர்தான் மதுரையில் பாண்டித்துரை தேவர் நடத்திய செந்தமிழ் என்கிற இதழில் கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையின் தலைப்பு என்ன தெரியுமா? உயர்தனி செம்மொழி. 1901 எழுதினார். நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீர்கள் திராவிட பிதாமகர்களே. 1901 தமிழ்தானடா உலகத்திலேயே one of the classical languages, உயர்தனி செம்மொழி. அவர்தான் அதை எழுதினார். நலவெண்பாவை பதிப்பித்தார், கலிங்கத்து பரணியை பதிப்பித்தார்.
2 நாடக நூல்களை இயற்றினார். ஆனால் 33 வயதில் இந்த மனிதன் மறைந்து விட்டான். அவனை நினைத்து பார்க்கிறீர்களா நீங்கள்? சரி, இது உயர்தனி செம்மொழி என்று எதை வைத்து சொல்கிறீர்கள்? இங்கேதான் புறநானூறு இருக்கிறது, இங்கேதான் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் இருக்கிறது, இங்கேதான் மணிமேகலை இருக்கிறது என்று நீள முழங்குகிறீர்களே. தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் இவை அனைத்துமே கரையானுக்கு சென்று போய் சேர்ந்திருக்குமே. யோசிக்கிறீர்களா நீங்கள்? யோசிக்க யோசிக்க உங்கள் பெருமை உங்களுக்கு முதலில் புலப்பட வேண்டும். தமிழில் 5 பெருங்காப்பியங்கள் என்கிறோம். 5 பெருங்காப்பியங்கள் என்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சிலப்பதிகாரமா சிறப்பதிகாரமா சிறப்பதிகாரமானே தெரியாது. கும்பகோணம் கல்லூரியில் உவே சாமிநாத ஐயர் அங்கே தமிழாசிரியராக இருக்கிற பொழுது, அங்கே கும்பகோணத்தில் முன்சீப்பாக பதவி வகித்தவர் சேலம் ராமசாமி முதலியார் என்பவர். அந்த சேலம் ராமசாமி முதலியாரிடம் ஒரு சுவடி இருந்தது. அந்த சுவடி தமிழ் தாத்தா ஊவேசாவின் கண்ணில் பட்டுவிட்டது. பிரித்து படித்து பார்த்தார். அதுதான் சீவக சிந்தாமணி. வெறும் சுவடியாக இருந்தது. அதை எடுத்தார். அது சமண காப்பியமாக இருக்கிறது. எனவே சமணம் சார்ந்த உண்மைகளை சரியாக புரிந்து கொள்வதற்கு சமண அறிஞர்களோடு பேசி அவருடைய கருத்தை முழுமையாக உள்வாங்கி, இதற்காகவே கும்பகோணத்திலே இருந்து சென்னைக்கு வந்து 500 புத்தகங்களை அவர்தான் முதலில் பதிப்பித்து சீவக சிந்தாமணியை இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு கொடுத்தார். இல்லை என்றால் சேலம் ராமசாமி முதலியார் வீட்டில் சிறைப்பட்டு அது கரையானுக்கு இரையாகி இருக்கும். சீவக சிந்தாமணி கதை ஆயிற்றா 5 பெருங்காப்பியங்கள்ல. சிலப்பதிகாரம் பல இடங்களில் தேடுகிறார். அதனுடைய முழு வடிவமும் கிடைக்கவில்லை. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சைவ பிள்ளைமார்கள் வீடு வீடாக சென்று அலைந்தார். அப்படி அலைந்து திரிந்து முயன்று ஒன்றை நீங்கள் உருவாக்கி கொடுத்தது உண்டா இந்த தமிழுக்கு? திராவிட இயக்க அறிவாளிகள் வீடு வீடாக தேடி அலைந்தார். ஆங்காங்கு கிடைத்த சிதிலமடைந்த ஏடுகளை எல்லாம் ஒன்றாக எடுத்து கொண்டு வந்து பார்க்கிறார். அதில் அடியார்க்கு நல்லாருடைய அற்புதமான உரை இருக்கிறது. ஆனால் எல்லா காதைகளுக்கும் உரை முழுமையாக இல்லை. பிறகு அரும்பத உரை அவருக்கு கிடைக்கிறது. இந்த அரும்பத உரையை வைத்துக்கொண்டு அடியார்க்கு நல்லார் உரையையும் வைத்துக்கொண்டு மிகச் சிறப்பாக சேதாரம் இல்லாமல் சிலப்பதிகாரத்தை அவர்தான் உருவாக்கி பதிப்பித்து இந்த தமிழ் இலக்கிய உலகத்திற்கு தாரை வார்த்தார். 2 காப்பியம் ஆயிற்றா? 3வது காப்பியம் என்ன? சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை. மணிமேகலை அவர்தான் கண்டெடுத்தார், அவர்தான் பதிப்பித்தார். மணிமேகலை முழுக்க முழுக்க புத்த மத காப்பியம் என்று புரிந்து கொண்டு பௌத்த ஞானிகளிடம் சென்று அவர்களிடம் ஒவ்வொன்றுக்கும் சரியான பொருள் அறிந்து மணிமேகலையை அவர் கொடுத்தார். 3 காப்பியங்களை அவர் கொடுத்தார், மறந்து விடாதீர்கள். பிறகு நீங்கள் என்ன 2 காப்பியங்கள் சொன்னீர்கள்? அவை இன்றைக்கு இருக்கின்றனவா? குண்டலகேசி முழுவதும் கிடைக்கவில்லை. காரணம் ஊவேசா கைக்கு வந்து சேரவில்லை. வளையாபதி கிடைக்கவில்லை முழுமையாக. காரணம் ஊவேசாவுக்கு வந்து சேரவில்லை. அப்படி என்றால் இந்த ஊவேசாவுக்கல்லவா நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா நடத்த வேண்டும், தமிழர் திருவிழா. தணிக்கைத்துறை ஒரு படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க இங்கே மறுத்தது, அப்பீலுக்கு போனது, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்லையா? நடந்திருக்கா இல்லையா? தென் வாட் இஸ் ஸ்பெஷல் வித் விஜய்? யாருக்கு இக்கட்டு? யாருக்கு இக்கட்டு? எல்லா படத்துக்கும் அந்த படம் எடுத்தவருக்கு இக்கட்டு தான். நான் கேட்குறேன், நிலை மறந்தவன் கேரளாவில் மலையாளத்தில் வந்த ஒரு படத்தை நிலை மறந்தவன்னு ஒருத்தர் தமிழ் இது பண்ணியிருக்காரு, டப்பிங். அந்த படம் சென்னை ஈகா தியேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணுறேன்னு போட்ட கட் அவுட்டை திரெவிடியன் ஸ்டாக் ரவுடிகள் வெட்டினாங்களா இல்லையா?
நீங்க எல்லாம் அப்ரூவலுக்கு அப்புறம் பண்றீங்க அழிச்சாட்டியும். இன்னைக்கு அதோட இல்ல, நல்ல வேளையா இந்த கேள்வியை எழுப்பியிருக்கீங்க. இது விஜய் தொடர்பாவே இல்லை. எந்த படமாயிருந்தாலும் தமிழகத்தின் ஆளும் கட்சியின் முதல் குடும்பத்தின் தயவு இல்லாமல் தமிழ்நாட்டில் ஸ்கிரீன் பண்ண முடியலைங்கிற சூழ்நிலை இருக்கு. தமிழக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி மே 26 ஆட்சிக்கு வந்ததும் திரை உலகத்தை we will liberate. போருமா? நீங்க இட் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம். நெட்டில் போய் கொஞ்சம் பாருங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை படத்துக்கு இங்க வந்து ஃபில்ம் சர்டிஃபிகேஷன் கொடுக்கலன்னு அதுக்கப்புறம் மும்பைக்கு போயிருக்காங்க, அப்பீல்ல போய் வாங்கியிருக்காங்க. ப்ரொசீஜர் இருக்கு. கோ அண்ட் அடாப்ட் தி ப்ரொசீஜருங்கிறேன்னா. நமக்கும் அரசாங்கத்துக்கும் தொடர்பே இல்லை இந்த விஷயத்துக்கும். 4 பேர் இருக்காங்க. 4 பேர்ல பொதுவா சொல்றேன், ஒரு படம் 4 பேர் பார்த்துருக்காங்க சென்சார் போர்டு மெம்பர்ஸ். அதுல ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணியிருந்தா கூட யூ ஹாவ் டு கோ ஃபார் அப்பீல். அதை பண்ணுங்க. அதை விட்டு இப்ப நீதிமன்றம் போயிருக்கீங்க. நீதிமன்றம் சொல்றத போர்டு அவங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, எதை பண்ணணும் என்ன காரணம் அவர்கள் பார்த்துப்பாங்க. இதுக்கும் பிஜேபிக்கும் இதுக்கும் ராஜாக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. நான் சொல்றது என்ன, அந்த படம் எடுத்தவர் யாரு எனக்கு தெரியாது. ஹூ இஸ் தி ப்ரொடியூசர்? பராசக்திக்கு எனக்கு அந்த காலத்துல சிவாஜி கணேசன் அவர் நடித்த பராசக்தி தெரியும். இந்த பராசக்தி யாரு என்னன்னு தெரியல எனக்கு. முதல்ல ஹிந்தியை எதுக்குறாங்கன்னு சொன்னா, நான் பொதுவாக சொல்றேன், இந்த படத்துக்காக சொல்லலை. சொன்னா முதலமைச்சரோட சன்ஷைன் ஸ்கூல் இருக்குல்ல, அங்க போய் உட்கார சொல்லுங்க. தர்ணா யார் எடுத்திருந்தாலும் சொல்றேன்னா, இது கருணாநிதி வீட்டு குழந்தைகள் படிக்கும், ஸ்டாலின் வீட்டு குழந்தைகள் படிக்கும், தயாநிதி மாறன் குழந்தைகள் படிக்கும், ஆற்காடு வீராசாமி குழந்தைகள் படிக்கும், துரமுருகன் குழந்தைகள் படிக்கும், டிஆர் பாலு குழந்தைகள் படிக்கும். என் ஏழை விவசாயி தொழிலாளி அவங்க குழந்தை படிக்கப்படாதா? என்ன வேண்டி கிடக்கல? செத்து போன இஷ்யூ. இட்ஸ் அ டெட் ஹார்ஸ். ஸ்டாப் ஃபிளாகிங் தி டெட் ஹார்ஸுங்கிறேன் நான். ஒரு செத்து போன ஒரு குதிரை, அதை போய் சாட்டையால அடிச்சு அடிச்சு திருப்பி எழுப்புறதுக்கு பார்த்துக்கிட்டு இட்ஸ் அ டெட் இஷ்யூ. அது பராசக்தியோ ஜனநாயகமோ, தணிக்கைக்கு சான்றுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகள் பின்பற்றலேனா அதை நீங்க பின்பற்றிட்டு வாங்க, சரி செய்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இப்போ நான் இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு ஜனநாயகத்துக்கு இல்லை பராசக்திக்குன்னு முழு டீட்டெயில்ஸ் அந்த சென்சார் கமிட்டி மெம்பர்கிட்ட கேட்டா தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொல்றேன் நான். அமரன் படம் வந்தது. அமரன் படத்துல இராணுவம் தொடர்பான காட்சிகள் வருதா? அந்த மாதிரி இராணுவம் தொடர்பான காட்சிகள் ஒரு படத்துல வரணும்னா இந்த மாதிரி காட்சி நாங்க கொண்டு வரோம்னு ஹோம் மினிஸ்ட்ரிக்கு எழுதி அந்த காப்பி என்ன மாதிரியான காட்சி வருதுன்னு விவரித்து அப்ரூவல் வாங்கிட்டு நீங்க பண்ணணும். இப்போ பண்ணலைன்னு வைங்க, எனக்கு தெரியாது, நானும் உங்களை மாதிரி ஒரு கிராமத்தான். அதுல வந்து ஜனநாயகம்னா என்னன்னு தெரியும் எனக்கு, ஆனா ஜனநாயகத்துக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது. இப்போ ஜனநாயகம் படத்துலையும் இராணுவம் தொடர்பான காட்சி வருதுன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கால் எனக்கு என்ன ஆக்சுவலா இஷ்யூன்னு தெரியாது, அதனால நான் தெரியாம சொல்லலை. ஆனா என்னவா இருக்கலாம், அந்த காட்சிகளுக்கு முன்னதாகவே உள்துறை அமைச்சகத்துக்கு தெரிவித்து அனுமதி வாங்காமல் இருந்திருக்கலாம். அப்ப சென்சார் போர்டு மெம்பர்ஸ் என்ன கேட்பாங்க, இந்த காட்சி வருது இந்த படத்துல, நீங்க கவர்மெண்டோட அப்ரூவல் வாங்கியிருக்கீங்களான்னு. இல்லைன்னு அந்த படம் உற்பத்தியாளர் சொல்றாரு, தயாரிப்பாளர் சொல்றாருன்னா அப்ப என்ன சொல்லுவாங்க, வாங்கிக்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த போர்ஷனை கட் பண்ணிடுமா. இப்போ அந்த போர்ஷனை கட் பண்றதுக்கு தயாரிப்பாளர் கட் பண்ணா படத்தோட ஸ்பிரிட்டு போயிடும் சொல்லலாம், எனக்கு தெரியாது, இது எல்லாமே ஒரு அனுமானம் தான் என்ன. அப்ப அப்படி இருந்தா என்ன பண்ணுவாங்க, யூ கெட் தி அப்ரூவல், அவ்வளவுதானே. அதனால சென்சார் போர்டு மெம்பர்ஸை சென்ட்ரல் கவர்மெண்டா ஆக்ட் பண்ண வைக்குது இல்லை. அதனால பட தயாரிப்பில் ஏதேனும் தவறுகள் இருக்குமானால் யூ ரெக்டிஃபை அண்ட் கம் பேக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இங்க சென்சார் போர்டு கொடுக்கலைன்னா
உங்களுக்கு சென்சார் போர்டு விதிகள் படியே யூ கேன் கோ ஃபார் அப்பீல். இப்போ மதுரை பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் கோர்ட்டு தீர்ப்பு தானே, அது ரகுபதிகிட்ட போய் கேளுங்க அதை நிறைவேற்றிட்டாரான்னு. கோர்ட்டு தீர்ப்பு வந்தா அடுத்தது என்ன? அப்பீல்.